ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சொந்த வயல்ல 2.5 ஏக்கர் நடுவு நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஷின் நடுவுலாம் கிடையாது, கை நடுவு தான். ஆல்ரெடி கை நாத்து விட்டுருந்தாலும் நாத்தாங்கால வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரு ஏக்கருக்கு 20 ஆள் கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் கூலி 200 ரூபா. நமக்கு மொத்தம் 2.5 ஏக்கரு. 2.5 ஏக்கருக்கு 45 ஆள் கேட்டிருக்காங்க. நம்மளும் பேசி இப்ப நடுவு நட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து லைவா வரும், நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுங்க நடுங்க. ரெண்டரை ஏக்கர்ல நமக்கு 5 துண்டு பாத்தீங்கன்னா வயல் வந்து இருக்கு. அதுல அரைக்காணி நட்டுட்டாங்க. அடுத்த 2 துண்டும் நேராவே அவங்க பட்டம் போட்டு நேராவே நட்டுட்டு வராங்க. 2 துண்டும் நேராவே நட்டுட்டு வராங்க. ஒரு துண்டா அவங்க வந்து நடுவு நடல. 2 துண்டும் சேமாவே அப்படியே பாருங்க. தொடர்ந்து வரப்பை தாண்டி இந்த நட்டுட்டே வராங்க பாருங்க. இங்க வந்துட்டு அப்புறம் திரும்பி ஒரு மனை போவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நட்டுட்டு இருக்காங்க. நம்ம வயலுக்கு நடுவு நட வந்திருக்கவங்க எல்லாருமே நம்ம ஊர் சனங்க தான், வெளியூர் சனங்க கிடையாது. நாத்து எடுத்து போறதுக்கு ஒரு ஆள் வந்து நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம். அவருக்கு சம்பளம் 500 ரூபாய் கொடுத்துருவோம். 2.5 ஏக்கருக்கும் அவர் மட்டும்தான் இப்ப வந்து நாத்து எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் காலையில சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தோம். மோர் மொளை வறுத்துக்கிட்டோம். தயிர் சாதம் வந்து கிளறி எடுத்துட்டு வந்து இப்ப அம்மா கொடுத்துருந்தாங்க. நடுவு நடுறவங்க காலையிலே வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு வாளியில சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாங்க. காலையிலேயே டீ போட்டு பிஸ்கெட் கொண்டு வந்து அம்மா கொடுத்துட்டாங்க. மதியத்துக்கும் டீ பிஸ்கெட் கேட்டிருக்கிறாங்க, ஜூஸ் வந்து கேட்டிருக்காங்க. வீட்டுல ரஸ்னா போட்டு டீ போட்டு எடுத்துட்டு வர்றதா எங்களோட வேலை. இப்போதைக்கு ஒரு 12:30 மணிக்கு மேல போக சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்போ வயல்ல பாத்தீங்கன்னா நாங்க நாத்து எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அடுத்து நாத்தாங்கால நாத்து அடிச்சிட்டு இருக்காங்க. நாத்தாங்கால 2 பேர் ஷேர் பண்ணி தான் நாத்து விட்டு இருந்தோம்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். நமக்கு மொத்தம் 3 சிப்பா 2.5 ஏக்கருக்கு நாத்து விட்டு இருந்தோம். அந்த 3 சிப்பானுக்கும் ஒரு சிப்பானுக்கு 2500 ரூபாய் பேசி 3 சிப்பானுக்கும் பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் காசு கொடுத்து நம்ம நாத்து அடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் லைவா வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
ஒரு கட்டுக்கு எத்தனை நாற்று இருக்கும்? 50. லைவா இப்போ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி நாத்தடிச்சு அதை கட்டி தலையில தூக்கிட்டு போறாங்கன்னு. நமக்கு மொத்தம் 2.5 தட்டம் வந்து நம்ம நாத்து விட்டுருந்தோம். 3 சிப்பா விட்டுருந்தோம். நமக்கு வந்து தட்டம் கணக்குல பேசல, ஒரு சிப்பா கணக்குல பேசினாங்க. ஒரு சிப்பா 2500 ரூபாய், 3 சிப்பானுக்கும் 7500 ரூபாய்க்கு காசு கொடுத்து நம்ம வந்து நாத்து அடிச்சிருக்கோம். அந்த நாத்தை கொண்டு போய் அவங்களே வயல்ல வச்சிருவாங்க. நம்ம நடுவு நடும்போது நாத்து எடுத்து போறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வச்சுக்கணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால நாத்து எடுத்து போறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா அப்பா இருந்திருந்தாங்கன்னா அவங்களே நாத்து எடுத்து போட்டு எல்லாமே அவங்களே பார்த்து வந்திருப்பாங்க. அம்மாவுக்கு வீட்டுல ஆளுகளுக்கு சமைச்சு மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்பா போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அம்மாவுக்கு வேலையே இருக்காது. இப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அம்மாவும் வயல்ல இறங்கி நாத்து எடுத்து போறது, ஓரம்பரம் இருக்கிற மண்ணு எல்லாம் தள்ளி விடுறதுன்னு அந்த மாதிரி வேலை எல்லாம் வயல்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நைட்டு பகல்னு கண்ணு முழிச்சு தண்ணி பாய்ச்சணும். 2.5 ஏக்கருக்கும் தண்ணி பாய்ச்சி அண்டை எடுத்து ஏர் ஓட்டி இப்ப நாத்தடிச்சு நடுவு நடுற லெவலுக்கு அம்மா கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. வேலை போல நான் சிதம்பரம். காமிங்க சோறு. என்ன சோறு? கஞ்சியா? தொட்டுக்க அங்கே ஊருக்கா இருக்கு, எடுத்துக்க வேண்டியதானே. நாங்கள் போகணும்.
நடுவு நடுறவங்க இப்ப சாப்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில எடுத்துட்டு வந்த சாப்பாட இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு டீ போட்டாச்சு. ஒரு வாளி நெறைய ஜூஸ் வந்து போட்டுருக்கோம். ரஸ்னா தான் போட்டுருக்கோம். அக்கா வந்து ரஸ்னா பவுடரு, லிக்விட் எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அத இப்போ ஒரு வாளி நெறைய போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். நடுவு நடுற சனங்களுக்கு அமௌண்ட் குடுக்கறதுக்காக இப்ப அம்மா வந்து அமௌண்ட் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 ஏக்கருக்கு 20 ஆள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 200. மொத்தம் நமக்கு வந்து 2.5 ஏக்கர் இருக்கு. 2.5 ஏக்கருக்கும் 45 ஆளு. 45 ஆளுக்கும் ரூ. 200 கால்குலேட் பண்ணுங்க. ரூ. 9,000 பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இப்ப நடுவு நடுற சனங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நமக்கு மொத்தம் 2.5 ஏக்கரு 9,000க்கு நம்ம நடுவு நட்டுருக்கோம். நாத்து வந்து 3 சிப்பா விட்டுருந்தோம். ஒரு சிப்பானுக்கு 2,500 பேசியிருந்தோம். 3 சிப்பானுக்கு 7,500 காசு வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் நடுவு நட்டத்துக்கு 9,000, நாத்தடிச்சதுக்கு 7,500, 2.5 ஏக்கருக்கு அண்டை எடுத்திருக்கோம். அண்டை எடுக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 1,500 காசு வந்து கேட்டிருந்தாங்க. அம்மா 2.5 ஏக்கருக்கும் 3,000 காசு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வயலுக்கு டீ போட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லா துண்டும் நட்டுட்டு வந்துட்டாங்க பாருங்க. ஃபைனலா லாஸ்ட் சின்ன துண்டு இப்ப நட்டுட்டு இருக்காங்க. நாத்து பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் கீரி போட்டு நட்டு நாத்து வந்து சூப்பரா நமக்கு வந்து பத்துற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மொத்தமாவே இந்த போகம் நம்ம நடுவு நடுறதுக்கு 20,000 செலவு பண்ணிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் உரம், 2வது உரம்னு உரம் வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது. களை அரிக்கணும், மருந்து அடிக்கணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அங்கே வச்சு நட்டு வந்துங்க. இந்த நாட்டு அப்படி இதில் வச்சு ஆமாம். இதெல்லாம் அப்படி பண்ணால் போடி எப்பயாவது பாப்பா அந்த ஓரங்கிற ஒரு 4 நாள் சென்று வந்து துண்டு கொண்டாந்து வச்சு கட்டுவோம். நான் ஒட்டிட்டு வரேன்னாக்கா இதுனால அந்த ஆள் நாட்டு கட்டினாங்க. அந்த டைம் ஒரு வேலை வாமா நான் கொடிக்கெல்லாம் இடையே வாங்க அக்கா வாங்க. ஃபைனலா நடுவுலாம் நட்டு முடிச்சுட்டு இப்போ டீயும் சாப்பிட்டுட்டு ஜூஸும் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப போறாங்க. 9,000 காசு நம்ம வந்து அவங்க கையில கொடுக்க போறோம். அவங்க வந்து ஏக்கருக்கு தான் பேசியிருந்தாங்க. ஒரு ஏக்கருக்கு 20 ஆளு, 2.5 ஏக்கருக்கு 45 ஆளுக்கு நம்ம வந்து 9,000 காசு அவங்க கையில கொடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 200 சம்பளம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 9,000 அங்க இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த போக நம்ம குருவை தான் நடுவு நட்டுருக்கோம். இதை அறுவடை பண்றதுக்கு 4 மாசம் ஆகிடும். இதுக்கப்புறம் உரம் கொடுக்கணும், 2வது உரம் கொடுக்கணும். உரம் போயிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கணும். 2-3 ஆளு வச்சு நம்ம வயல்ல உரமும் போட்டாகணும். கூட களகுலியும் சேர்ந்து போடணும். களகுலி எதுக்கு உரத்து கூட சேர்த்துக்கிறோம்னா, நம்ம வயல்ல பில்லு அதிகமா வளராம இருக்கணும்னா களகுலி சேர்த்துதான் ஆகணும். நீங்க களகுலி சேர்த்துக்கலன்னா கண்டிப்பா பில்லு அதிகமா வளர்ந்துரும். கலாரிக்கிறதுக்கு ஆள் அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இப்பவே உரத்து கூட களகுலி சேர்த்து போடுறது நல்லது. அதுவும் இல்லாம பயிர் பணைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உரம் சேர்த்துதான் போடணும். ஸோ நல்லபடியா குருவை இந்த போக நடுவு நட்டாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.